ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவோ வானதி நான் பாண்டியன தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், அவங்க ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா, வானதியோட அண்ணனும், அம்மாவும் சேர்ந்து வானதிக்கு அவங்க சொந்தக்கார பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி, வானதிய வற்புறுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க தனக்கு கல்யாணத்துக்காக தான் கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறதே தெரியாம வானதியும் போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க வானதி இன்னொரு பையன லவ் பண்றான்னு தெரிஞ்சுமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சொந்தக்கார பையன் வானதிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தாலி கட்டுறதுக்கெல்லாம் ஐயர்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ரெடி பண்ணி கொஞ்சோண்டு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணத்த ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ வேக வேகமா தாலி எடுத்து குடுங்கன்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட வானதியோட அம்மா சொல்றாங்க. அவங்களும் தாலி எடுத்து குடுக்குறாங்க. இவங்க தாலி கட்ட போற நேரத்தில கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்த எப்படியாவது நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வானதி வேகமா நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திருவாங்க. இதனால இந்த கல்யாணமே நின்னுரும். தன்னோட காதல காப்பாத்துறதுக்காக தன்னோட மானத்தையே பார்த்தீங்க அப்படின்னா, வானதி விட்டு குடுத்துட்டாங்க. இந்த நேரத்தில எப்படியாவது இந்த கல்யாணத்த நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் வானதியோட மைண்ட்ல இருந்திருக்கு. அதனால இப்படி ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க கல்யாணத்துலேருந்து தப்பிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா இவங்க இந்த வீட்லயே இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமாவது அவங்க பாண்டியன கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.